Hello students, welcome to Tutora. நாம இன்னைக்கு இந்த வீடியோல 12th chemistry chapter 2ல question number 18ல CO is reducing agent, justify with an example அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அது என்ன கொஸ்டின் அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடை ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றாங்க. எதனால அது ரெடியூசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றாங்க அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் கேட்கறாங்க. அது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ அது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ CO act as a reducing agent. பாருங்க, தெர்மோடைனமிக்கலி CO2 இஸ் மோர் ஸ்டேபிள் தான் CO. அதாவது COவை விட CO2 வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும்னா இது வந்து ஈஸியாவே உடஞ்சிரும். கார்பன் தனியாவும் ஆக்சிஜன் தனியாவும் போயிடும். ஆனா CO2ல இருக்க காம்பவுண்ட்ஸை தனியா பிரிக்க முடியாது. இதுல இருக்க எலமெண்ட்ஸான கார்பனையும் ஆக்சிஜனையும் தனித்தனியா பிரிக்கிறது சிரமம் தான். ஸோ thus CO has a high tendency to be oxidized to form CO2. அதனால CO வந்து CO2வை விட அதிகமாவே வந்து நம்ம வந்து ஸ்டேபிளா எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து ஸ்டேபிளா இருக்கணும்ன்றதா விரும்பும். கரெக்டா? அதனால CO வந்து CO2வா மாறணுன்றதுக்காண்டி, ரொம்ப ஸ்டேபிளா ஆகணுன்றதுக்காண்டி ஒரு ஆக்சிஜனை வாங்கும். ஆக்சிஜனை வாங்குறதோட பேர் தான் ஆக்சிடைஸ்ட் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஆக்சிடைஸ்ட் டு ஃபார்ம் CO2. கரெக்டா? அதாவது CO வந்து அதிகமான டெண்டன்சினா அது வந்து ஆக்சிடைஸ் ஆகுறதுக்கு அதிகமா விருப்பம் காமிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனாலதான் அது வந்து CO-வை CO2வா மாத்துறதுக்கு ஆக்சிடைஸ் பண்றோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்படி CO வந்து CO2 ஆக்சிடைஸ் ஆகுறப்ப அது கூட ரியாக்ட் ஆகிற இன்னொரு காம்பவுண்ட் ரெடியூஸ் ஆகும். அது எப்படின்றதான் நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்க போறோம். ஸோ இதுல பாருங்க, 3CO எடுத்துக்கிறோம். இதுல Fe2O3 இருக்கு. இப்ப இந்த இடத்துக்கு இங்க ஆல்ரெடி முன்னாடி 3 இருக்கனால 3 ஆக்சிஜன் தேவைப்படுது. கரெக்டா? அதனால இங்க இருக்க 3 ஆக்சிஜனையும் இந்த CO இழுத்துக்குச்சுன்னா, அப்ப இங்க ஆல்ரெடி 3 இருக்கனால இந்த இது ஆக்சிஜன் இங்கனுக்குள்ளேயே போட்டுட்டு பேஸ்ல 2 போடுவோம். அதனாலதான் இங்க 3CO2 ஆயிருக்கு. எப்படி கார்பன் மோனாக்சைடு CO2வா மாறி இருக்குது, வேற எதுவுமே கிடையாது. அப்ப இங்க கீழே இருக்க இந்த 2 வந்து முன்னாடி போய் 2Fe-வா மாறிடுது. சோ இது இங்க இருந்து நான் இங்க கலர்லயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த CO-ல இருந்து இந்த CO2க்கு ஆக்சிடைசேஷன் ஆயிருக்கு, ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. பட் ஆனா இந்த Fe2O3ல இருந்து இந்த Fe வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ரெடியூஸ்னா என்னது? ஆக்சிஜன் அதுல இருந்து போறது, அதுதான் நம்ம ரெடியூஸ்ன்னு சொல்லுவோம். சோ இது ஆக்சிடைஸ் ஆகுறப்ப இது ரெடியூஸ் ஆகுதா? ஸோ CO ஆக்சிடைஸ் ஆகுறதுனால, இது ரெடியூஸ் ஆகுறதுனால இது வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுது. ஸோ அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். தேங்க்யூ பசங்களா.